கர்நாடகாவின் புகழ்பெற்ற தர்மஸ்தலா கோவிலில் 100 பெண்களை கொன்று புதைத்திருப்பதாக பொய் புகார் அளித்து போலீசில் கைதானவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக இந்து ஜாகரன் வேதிகா அமைப்பின் தலைவர் அதிகாரிகளின் விசாரணை வளையத்தில் சிக்கியுள்ளார். எலும்பு கூடுகளை முன்கூட்டியே புதைத்து பொய் புகார் அளித்து சர்ச்சையை கிளப்பிய விவகாரத்தில் முக்கிய மூளையாக செயல்பட்டவர்கள் யார்? தர்மஸ்தலா கோயிலை சுற்றி 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று புதைத்திருப்பதாக கூறி நாட்டையே அலறவிட்ட சின்னையா. எந்த ஒரு பெண்ணின் எலும்பு கூடும் சிக்காத நிலையில் பொய் புகார் அளித்து கர்நாடகாவை ஆட்டம் காண வைத்த சின்னையாவை லாக்கப்பில் அடைத்தனர். சின்னையா வெறும் அம்பு மட்டும்தான் அவரை பொய் புகார் அளிக்க வைத்து பெரும் பூகம்பத்தை கிளப்பியதில் முக்கிய தலைவர்களுக்கும் தொடர்பு இருப்பது அம்பலமாகியுள்ளது. கர்நாடகாவை ஆட்டம் காண வைத்த தர்மஸ்தலா பொய் புகாரும் விசாரணை வளையத்திற்குள் சிக்கியுள்ள முக்கிய புள்ளிகளும் அடுத்த கட்ட நகர்வு என்ன? கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் உள்ள தர்மஸ்தலா பகுதியில் மஞ்சுநாதர் கோயில் அமைந்துள்ளது. நேத்ராவதி ஆற்றங்கரையோரம் உள்ள புகழ்பெற்ற இக்கோவிலின் முன்னாள் தூய்மை பணியாளரான சின்னையா கடந்த ஜூன் மாதம் தட்சிண கன்னடா காவல் நிலையத்தில் சரணடைந்து அளித்த வாக்குமூலம் ஒட்டுமொத்த கர்நாடகாவையே கதிகலங்க வைத்தது. தர்மஸ்தலா கோயிலை சுற்றி 1995 முதல் 2014 வரையான காலத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று புதைத்திருப்பதாக கூறி போலீசாரை அலறவிட்டுள்ளனர். உண்மையிலேயே தர்மஸ்தலா கோயிலை சுற்றி பெண்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதா என பலரும் அதிர்ச்சி அடைந்தனர். 2003 தர்மஸ்தலா சென்ற தனது மகள் அதன் பின்னர் காணாமல் போனதாக ஜூன் 15 பெண் ஒருவர் அளித்த புகார் அதிகாரிகளுக்கு இன்னும் அழுத்தம் கொடுத்தது. கர்நாடகா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கிய புகார் தொடர்பாக விசாரிக்க 20 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. சின்னையாவை சம்பவ இடத்திற்கு நேரில் அழைத்து வந்து தர்மஸ்தலா குளத்தை தவிர்த்து நேத்ராவதி ஆற்றுக்கு அருகிலுள்ள காட்டில் 17 இடங்களில் உடல்களை தோண்டும் பணி சுமார் 20 நாட்கள் நீடித்தது. ஆனால் அதில் எந்த ஒரு பெண்ணின் எலும்பு கூடும் சிக்கவில்லை. மாறாக ஓரிடத்தில் மட்டும் சிதைந்த நிலையில் எலும்பு கூடு கிடைத்தது. இருந்தபோதும் அந்த உடலின் மண்டை ஓடும் கிடைக்கவில்லை. தர்மஸ்தலாவை சுற்றி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்து புதைக்கப்பட்டதாக புகார் அளித்திருந்த நிலையில் எந்த பெண்ணின் எலும்பு கூடும் சிக்காததால் புகார் அளித்த சின்னையா பக்கம் அதிகாரிகளின் சந்தேக பார்வை திரும்பியது. உடனே சின்னையாவை பிடித்து விடிய விடிய விசாரணை மேற்கொண்டதில் அவர் அளித்தது திட்டமிட்ட பொய் புகார் என அம்பலமானது. அதே நேரம் தர்மஸ்தலாவில் கண்டெடுக்கப்பட்டது என்று கூறி சின்னையாவால் ஒப்படைக்கப்பட்ட மண்டை ஓடு 40 ஆண்டு பழமையானது என்றும் தடயவியல் ஆய்வறிக்கையில் தெரிய வந்தது. மேலும் அதில் வார்னிஷ் பூசப்பட்டிருப்பதால் மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து அந்த மண்டை ஓடு வாங்கப்பட்டிருக்கும் என கண்டுபிடிக்கப்பட்டது. சின்னையா அளித்த புகாரும் பொய், அவர் நீதிமன்றத்தில் ஒப்படைத்த மண்டை ஓடும் போலி. ஏன் இப்படி ஒரு சம்பவத்தில் சின்னையா ஈடுபட வேண்டும்? நாட்டையே உலுக்கும் என தெரிந்தும் சின்னையா இப்படி ஒரு பொய் புகாரை அளிக்க என்ன காரணம் என பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தன. அப்போதுதான் சின்னையா தனி ஆள் இல்லை என்பதும் அவரை முக்கிய புள்ளிகள் சிலர் ஏவி பொய் புகார் அளிக்க வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனால் தனிப்படை குழு சின்னையாவை ஏவிய முக்கிய தலைகளுக்கு தற்போது செக் வைத்துள்ளது. புகாரளிப்பதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்த சின்னையாவை ஒரு கும்பல் தொடர்பு கொண்டுள்ளது. பின்னர் திட்டமிட்டு சின்னையாவை தர்மஸ்தலாவுக்கு அழைத்துச் சென்று
வனப்பகுதியில் ஒரு மண்டை ஓடு மற்றும் சில எலும்புகளை புதைத்துள்ளனர். பின்னர் தர்மஸ்தலாவில் இருந்து டெல்லிக்கு சின்னையாவை காரில் அழைத்துச் சென்று நீதிமன்றத்தில் எப்படி பேச வேண்டும், போலீசார் முன்பு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பயிற்சி கொடுத்ததாக தெரிய வந்துள்ளது. இப்படி ஒவ்வொரு நகர்வுகளையும் நரிமூளையாக திட்டமிட்டு நேக்காக சின்னையாவை நகர்த்தி பொய் புகார் அளிக்க வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. போலீஸ் முன்பு வாக்குமூலம் அளித்தபோது 10 முதல் 12 பேரின் பெயர்களை சின்னையா கூறியிருந்தார். தன்னிடமிருந்த மொபைல் போனை அந்த கும்பல் வாங்கிக் கொண்டதாகவும் சின்னையா கூறியுள்ளார். அவரது மொபைல் போனின் நம்பரை பெற்ற அதிகாரிகள் சின்னையா யார் யாருடன் பேசினார், யாருக்கு குறுந்தகவல் அனுப்பினார் என்பதை விசாரித்து வருகின்றனர். இது தவிர சின்னையாவின் வங்கிக் கணக்கு பரிவர்த்தனைகள், பயணம் குறித்த தகவல்களையும் விசாரித்து வருகின்றனர். இதேபோன்று தர்மஸ்தலா சென்ற மகள் அனன்யா பட் காணாமல் போனதாக பொய் புகார் அளித்த சுஜாதா பட்டையும் விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். இதனிடையே சின்னையா குறித்து அவரது மனைவிகள் பல திடுக்கிடும் தகவல்களை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளனர். சின்னையா இதுவரை 3 திருமணங்கள் செய்ததாக கூறப்படும் நிலையில் பணத்திற்காக அவர் என்ன வேண்டுமென்றாலும் செய்வார் என முன்னாள் மனைவி ரத்னம்மா குற்றம் சாட்டியுள்ளார். மற்றொருபுறம் சின்னையா தனது 2வது மனைவி மல்லிகாவுடன் கடந்த 11 ஆண்டுகளாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்திற்குட்பட்ட சிக்கரசம்பாளையத்தில் வசித்து வந்ததும் 2.5 மாதத்திற்கு முன்பு அவர் காணாமல் போனதும் தெரிய வந்துள்ளது. அவர் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதாக அவரது மனைவி மல்லிகா தெரிவித்துள்ளார். அதே நேரம் தர்மஸ்தலா கோயில் பகுதியில் உடல்கள் புதைக்கப்பட்டது குறித்து சின்னையா தங்களிடம் இதுவரை கூறியதில்லை என்றும், இந்த விவகாரம் குறித்து முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ಚಿನ್ನಯ್ಯವಿನ ಸಹೋದರರಾನ ಆರುಮುಗಂ ವಲಿಯುರುತ್ತಿಯುಳ್ಳಾರ್. ಗೊತ್ತಿಲ್ಲ ಸರ್, ನನಗೆ ಅದೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನನಗೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಯ್ತೀನಂತೆ ಹೋದವರು ಸರ್. ಮತ್ತೆ 2 ತಿಂಗಳಾಯಿತು ಅವ್ರ ಮನೆಗೆ ಬರಲಿಲ್ಲ ಸರ್. ಅದರ ಟಿ ವಿನಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ ನಾನು. ಏತಕ್ಕೆ ಹಿಂಗಾಗಿದ್ದದ ಏನಾಯಿತು ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಸರ್. ಹಿಂದೆ ಯಾರು ಇರ್ತಾರೆ ಅಂದರೆ ಅವನು ಭಯ ಭಕ್ತಿಯೋടെ ಇದ್ದ ಹುಡುಗ. ಅಣ್ಣ ಈ ಥರ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನನ್ನ ತಮ್ಮಣ್ಣ ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಅನುಮಾನ ಇದೆ, ಯಾರಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಲ್ಲ. ನಾವು ಇಲ್ಲಿ ನನ್ನ ತಮ್ಮ ಈ ಥರ ಕೆಲಸಕ್ಕೂ ಹೋದನಲ್ಲ ಯಾವತ್ತು. இந்த நிலையில்தான் பீமா என்று அழைக்கப்படும் சின்னையாவிற்கு அடைக்கலம் கொடுத்ததாக ராஷ்டிரிய இந்து ஜாகரன் வேதிகா என்ற அமைப்பின் தலைவரான மகேஷ் ஷெட்டி திமரோடி விசாரணை வளையத்திற்குள் சிக்கியுள்ளார். சின்னையா மகேஷ் வீட்டில் 2 மாதங்கள் தங்கியிருந்தது தெரிய வந்துள்ளது. தக்ஷண கன்னடா மாவட்டத்தின் உஜிரே பகுதியில் உள்ள மகேஷ் ஷெட்டி வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவரது வீட்டில் சின்னையா தங்கியிருந்ததற்கான ஆதாரங்கள் திரட்டப்பட்டதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் தர்மஸ்தலா கோயில் தொடர்பாக சின்னையா பொய் புகார் அளித்து சர்ச்சையை கிளப்ப மகேஷ் ஷெட்டியும் உடந்தையாக இருந்திருப்பாரோ என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக தங்களை அலைக்கழித்த சம்பவத்தின் பின்னணியை விரைந்து கண்டுபிடிக்கும் முனைப்பில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். விசாரணையின் முடிவில் தர்மஸ்தலா விவகாரம் தொடர்பாக சின்னையாவை டெல்லியில் சந்தித்தது யார், திட்டமிட்டு எலும்பு கூடுகளை புதைத்து வைத்து பொய் புகார் அளிக்க தூண்டியது யார், நாட்டையே உலுக்கும் என தெரிந்தும் இப்படி ஒரு குற்ற நாடகத்தை அரங்கேற்றியது அரசியல் பின்புலத்திற்காகவா, அதில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகள் யார் என்பன உள்ளிட்ட பல்வேறு மர்மங்கள் வெட்ட வெளிச்சமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.